ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது நிறைய பேர் ஒரு கவலைக்கிடமாக போயிட்டு இருக்காங்க. வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ எல்லாருமே இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வேலை கிடைக்காம இன்னுமே வீட்டில் இருக்காங்க. இன்னுமே வெளியே, அதாவது இயர்ஸ் முடிச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் நிறைய இளைஞர்கள் வெளியே வந்துட்டு இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போகிறக்காக நிறைய பேர் வெளியே வந்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் இன்னுமே வேலைக்கான ஒரு கஷ்டம், வேலை கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறது இன்னுமே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சி ஜாயின் பண்ணி பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்தையும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா ஒன்று ஐடி ஃபீல்டுக்குள்ளே ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூம் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் ஒன்று வரும். அந்த லாக்டவுன் டைம்லேருந்து தான் இது அதிகமாச்சு. அதாவது லாக்டவுன் டைமில் நமக்கு அந்த ஜூம் மீட்டிங் அது மூலியமாக தான் நம்மளுக்குலாம் ஏதாவது பாடம் நடத்துறதா இருக்கட்டும், இல்லை காலேஜில் நமக்கு லெசன் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அதில் தான் நடக்கும். ஒர்க்குமே அதில் தான் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஸோ அது அப்போலேருந்து தொடர ஆரம்பிச்சிச்சு. இப்போவுமே ஏதாவது ஒரு மீட்டிங் ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அங்கேன்னு எல்லாத்தையும் ஒட்டுக்காக கூப்பிட தேவையில்லை. எல்லாமே அதுலேயுமே அந்த கால்லேயும் மீட்டிங் அட்டன் பண்ணி எதை பேசணும்னாலும் அதுலேயே பேசிக்கிற மாதிரி, வீடியோ ஆன் பண்ணி பேசிக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்துருச்சு. அதுலேயே தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது மூலியமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மூலியமா அங்கே இருக்கிற மக்கள், அதாவது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. ஐடி கம்பெனிஸ், அதாவது ஐடி செக்டர்ஸ் ஃபுல்லாக இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற ஐடி செக்டர்ஸில் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டக்குன்னு ஒர்க் பண்ணிருக்கோம், அதாவது முன்னாடியெல்லாம் சொல்றது இல்லை, உங்களுக்கு வேலை போகிற மாதிரி இருக்கு, நீ வேலை செய்யறதில்ல, உனக்கு வேலை போயிடும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி அப்படின்லாம் ஒரு சின்ன தகவல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீ திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஜூம் மீட்டிங் கால் வருது, அப்படி உங்களை வேலையிலேருந்து ரிசைன் பண்ணுறாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நார்மலாக இப்போ கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஐடி செக்டர்ஸ்லாம் இங்கே நிறைய ஒர்க் பண்ணுறவங்களோட சிஇஓ எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற அதாவது ஃபாரினராக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த அமெரிக்கா அந்த மாதிரி சைடில் தான் இருப்பாங்க. நம்ம ஐடி செக்டர் ஃபுல்லாமே அந்த சைடுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணி இது நீங்கள் இப்படி ஒழுங்காக வேலை செய்யலை, அதனால நான் உங்களை வேலையிலேருந்து ரிசைன் பண்ணுறேன், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால அவங்கள வேலையை விட்டு தூக்கலை, அவங்க ஒரு சீரமைப்பு செய்யணும், ஆஃபீஸை தேவையில்லாமல் நிறைய ஒரு ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்க ரொம்ப நாள், அது எவ்வளோ நாள் வேலை செஞ்சாலும் சரி, திடீர்னு ஒருத்தவங்களை அது எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியல. அவங்க குட்டாம்போக்கில் செலக்ட் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. ஆனால் திடீர்னு நமக்கு அங்கே இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, நான் திடீர்னு நார்மலாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஜூம் மீட்டிங் கால் வருது, அதில் அப்படி வந்துருச்சுன்னா ஓகே, அவ்வளோதான். அதில் பேசுவாங்க. இப்போ ஜூம் மீட்டிங் கால் வருது, இல்லை இந்த டைமுக்கு இந்த டீம் ஃபுல்லாக ஜூம் மீட்டிங் கால் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, அந்த டீமில் யாரெல்லாம் வராங்களோ அவங்க வந்ததுக்கப்புறமா இது கேமராவையும் மைக்கையும் ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் மட்டும் ஹலோ, அந்த முன்னாடி வந்தோடனே எல்லாரும் ஹாய் சார் அப்படிங்கிற மாதிரி சிஇஓக்கு அவங்க எல்லாரும் ஹாய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் கொடுக்குற அந்த டைமில் டக்குன்னு யார் அவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் சிஇஓ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் மீட்டிங்லேருந்து தூக்கிடுறாரு. இந்த முன்னாடியே மெயில் வர்றது, அதுக்கப்புறம் கால் மூலியமா முன்னாடியே சொல்கிறது, உங்கள் வேலை ரிசைன் பண்ண போகிறோம், உங்களை வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கால் வந்தோடனே யாரை இந்த ஜூம் மீட்டிங்லேருந்து வெளியே ரிமூவ் பண்ணி விட்றாங்களோ அவங்களுக்கு வேலை போச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் இதில் மாட்டி நிறைய ஊழியர்கள், அதாவது ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுருப்பாங்கல்ல, சில பேர் ஐடியில் எப்படியாவது ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் படிக்காதவங்களும் வேற இந்த மாதிரி அவங்களுடைய அமௌண்ட்லாம் நிறைய செலவு பண்ணி ஒரு 6 months 1 month ஒரு 1 year இந்த மாதிரிலாம் கோர்ஸ் முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டுக்குள்ளே நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். திடீர்னு அதாவது எந்த ஒரு பிளானும் இல்லாமல், இப்போ முன்னாடியே சொல்லியிருந்தா கூட அவங்க வேற பக்கம் ஒர்க்கு தொலாவி வச்சிருப்பாங்க, இல்லை வேற பக்கம் எங்கேயோ சர்ச் பண்ணி வச்சிருப்பாங்க, வேற எங்கேயா இன்டர்வியூஸ் கூட அட்டன் பண்ணி கூட வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கூட எதுவுமே இல்லாமல் திடீர்னு முன்னாடியே நம்ம வேலை நிற்கிறோம்னு சொன்னாலுமே 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வேற எங்கேயா ஒர்க்கு சர்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி பண்ணாமல் திடீர்னு இப்படி கழட்டி விடுறதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் அந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை, நாங்கள் கம்பெனியை திரும்ப ஒரு சீரமைக்கிற விஷயமா ஒரு ஃபில்டர் பண்ணுறோம், அதுக்காக தான் நாங்கள் அவங்கள ரிமூவ் பண்ணுறோம், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வேற உங்களுக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் நார்மலாக இப்படி சொல்லி தாட்டி விட்டுறாங்க. அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லாருமே நார்மலாக இதை எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஒரு இடத்துல இல்லைனாலுமே இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போகிற மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அதிகபட்சம் எல்லாருமே
ஒரு ஒர்க்கு கிடைக்கிறக்காக கஷ்டப்பட்டு தான் உள்ளே போயிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு போராட்டம் மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து ஐடி ஊழியர்கள் எல்லாருமே வந்து போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க. அங்கே அந்த போராட்டம் எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி மற்ற கம்பெனிஸில் இருப்பாங்கள்ல, ஐடி இல்லாமல் மற்ற செக்டார்ஸில் இருப்பாங்கல்ல, அந்த அக்கௌண்டன்ஸ் இல்லை வேற ஃபினான்ஸ் இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குல்ல ஒர்க்கில், அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக வந்து நிறைய வந்து இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியாஸ்லாம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னோட செக்டார் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் நாங்கள் வச்சு ரன் பண்ணிருக்கோம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணி எங்கள் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி அவங்க பார்த்துட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க என்னங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க ஒரு கனவோட ஐடி ஃபீல்டுக்குள்ளே நிறைய பேர் போயிருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணல, நல்லா ஒரு ஒர்க் பண்ணாமல் சும்மா ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கிறவங்கள அவங்க செலக்ட் பண்ணி தூக்கினா கூட பரவாயில்ல. இப்படி ஒரு நல்லா சில பேர் வந்து நல்லா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு இந்த அதிர்ச்சி ஏதாவது ஒன்று நடந்து இந்த மாதிரி வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு, அதாவது இன்னைக்கு துரத்துட்டு உடனே தான் அடுத்து நாளைக்கு இன்னும் ஒரு 1 month மட்டும் ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதுதான் ரிசைன் தான் நீ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. மெயில் அந்த ஜூம் மீட்டிங் கால் வந்துச்சுனாலே அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவங்க அவ்வளோதான், ஆஃபீஸ்க்கே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.